ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ஐம் ஓவர் எவ்ரி திங் தட் ஐவ் பீன் த்ரூ அண்ட் இட்ஸ் அ குட் டே. அண்ட் எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா அன்னைக்கு அந்த வீடியோ விட்டதுலேருந்து நெயில்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு டூ மை நெயில்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து நான் என்னோட நெயில்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் எப்போவும் போல் யூஸ் பண்ண போகிறது த நெயில் ஸ்டேஷனோட லக்ஸுரி ப்ரெஸ்-ஆன் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குவிக்கான மேனிக்யூர் தட் you can do for yourself. It started raining already. It's beautiful outside. I just want to show you guys how it looks. Wow, amazing view and the right time to like sit, relax and do my nails now. It's raining, so அதனால ஆடியோ ஏதாவது டிஸ்டர்ப்ட் ஆச்சு அண்ட் இடி இடிக்கிறது கேட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் பேர் வித் மீ அண்ட் ப்ளீஸ் பேர் வித் த நாய்ஸ். அண்ட் ஐம் கோனா ஸ்டார்ட் பஃபிங் மை நெயில்ஸ் ஃபர்ஸ்ட். எனி நெயில் பஃபர் யூ ஹேவ் அதை வச்சு அந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் மட்டும் லைட்டாக இப்படி மேட்டிஃபை பண்ணணும். ஸோ அதை when you make it matte it'll be perfect. ஸோ அது மேலே தான் நீங்கள் வந்து அந்த நெயில் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஸ்டே ஃபார் அ வீக் அட்லீஸ்ட். ஏன்னா நார்மல் நெயில்ஸ் வந்து நம்மளோட நெயில்ஸில் மேலே அந்த ஒரு லேயர் வந்து ஸ்மூத்தாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் நேச்சுரலாகவே நம்மளோட நெயில்ஸில். ஸோ அது இருந்தது அப்படின்னா அந்த கிளாஸினஸ் மேலே அந்த க்ளூ போடும்போது அந்த க்ளூ சரியாக ஒட்டாது. ஸோ இஃப் யூ பஃப் யுவர் நெயில்ஸ் லைக் திஸ், அந்த ஒரு லேயர் வந்து பஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேட் சர்ஃபேஸ் மேலே க்ளூ போடும்போது அந்த க்ளூ இட் வில் ஸ்டே வெரி இன்டாக்ட் வித் யுவர் நெயில்ஸ். அண்ட் அந்த 1 week 10 days வரைக்கும் யூ கேன் ஹேவ் ஒன் நெயில் எக்ஸ்டென்ஷன். அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து அந்த நெயில் எக்ஸ்டென்ஷனை எடுத்து வச்சுட்டு ரியூஸ் பண்ணலாம். இடையில ஏதாவது ஒரு நெயில் வந்தது, பிகாஸ் நம்ம தண்ணியில் கை வைப்போம் அண்ட் வில் டூ எவ்ரி திங் லைக் நம்மளோட வேலை எல்லாம் ஒன்று பண்ணும்போது ஓகே ஆப்வியஸாக வந்து அந்த ஏதாவது ஒரு 2 நெயில் வரலாம். வந்தது அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ பஃபர் இன் யோர் ஹேண்ட் பேக் ஆர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு க்ளூ, இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கோங்க, ஒரு பஃபர் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எந்த நெயில் வந்துச்சோ அது மட்டும் யூ கேன் ஸ்லைட்லி பஃப் த லேயர். அந்த க்ளூ கண்டிப்பாக நெயில்ஸில் ஒட்டி இருக்கும். அந்த க்ளூவை வந்து பஃப் பண்ணிவிட்டு யூ கேன் ரீஅப்ளை ஃப்ரெஷ் க்ளூ அண்ட் இம்மீடியட்லி ப்ரெஸ் ஆன் த நெயில். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் குவிக்காக இந்த எல்லா நெயில்ஸும் வந்து பஃப் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். It took almost 3 minutes to buff all my nails and நான் இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா நெயில்ஸும் வந்து பஃப் பண்ணி முடிச்சிட்டேன். as you can see my nail is not damaged or எந்த ஒரு ups and downs எதுவுமே கிடையாது because of the nail station press on nail extensions. ஏன்னா நார்மல் அக்ரிலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் விட இது ரொம்ப சேஃப். பிகாஸ் இதை வந்து மேலே சர்ஃபேஸில் ஒட்ட போகிறோம், அந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ண போகிறது கிடையாது. லைக் அக்ரிலிக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போனோம் அப்படின்னா they'll build layers of அந்த பவுடர் டு லைக் அந்த ஜெல் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு அண்ட் நம்மளோட நெயில் சர்ஃபேஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு they'll use a lot of ப்ராடக்ட். அண்ட் அது வந்து நம்மளோட நெயில்ஸில் ஒட்டியிருக்கோம் டீப் டவுன். அது வந்து இன்னும் நம்மளோட நெயில்ஸை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இது நம்ம டாப் லேயரில் ஒட்டுறதுனால என்னோட நெயில்ஸ் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஜஸ்ட் நான் அப்பப்போ கட் பண்ணிடுறேன். ஐம் மேக்கிங் மை நெயில்ஸ் ஷார்ட். நேச்சுரலாக நம்ம நெயில்ஸ் வளரும்போது கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஐம் யூஸிங் ப்ரெஸ்-ஆன் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 2 months now. ஐம் ஸோ மச் இன் லவ் வித் திஸ். அண்ட் இப்படி தான் இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய க்ளூ. அண்ட் டுடே ஐம் கோனா யூஸ் திஸ் பியூட்டிஃபுல் ஆம்ப்ரே பிங்க் அண்ட் ஒயிட் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ என்னோட மெஷர்மெண்ட்டில் நான் என்னோட நெயில்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எவ்ரி நெயில் ஹேஸ் அ மெஷர்மெண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் கேன் see, like let me try to focus. ஸோ இந்த இடத்துல 2 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ என்னோட தம் ஃபிங்கரோட மெஷர்மெண்ட் வந்து 2. ஸோ அதனால் 2ங்கிறது வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு அந்த நெயில் சர்ஃபேஸில் கரெக்டாக ஒட்டி இருக்கும். அண்ட் எனக்கு நெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இட் வில் ஸ்டே ஆன் மை நெயில்ஸ். ஸ்கின்னில் டச் ஆகாதனால வாட்டர் உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதனால் அட்லீஸ்ட் இட் வில் ஸ்டே ஃபார் 10 days அப்படின்னு வைங்களேன். ஸோ ஐம் ஸோ மச் ஹாப்பி இன் ஷேரிங் திஸ் வித் யூ கைஸ். அண்ட் நான் இதை எப்படி ஒட்டுறது அப்படின்னு உங்களுக்கு இப்போ குயிக்காக காட்டுறேன். ஸோ ஐம் டேக்கிங் த க்ளூ. ஸோ இந்த க்ளூவை எடுத்துகிட்டு நம்ம நெயில் சர்ஃபேஸ் மேலே 1 drop போதும். 1 drop போட்டுட்டு
just spread it all over the nail surface. ஸோ நெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் சில பேர் இங்கே நம்ம எல்லோரும் லைக் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் இந்த மாதிரி ப்ரெஸ் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll apply the glue on the fake nail and stick it onto their natural nail. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட நேச்சுரல் நெயில் சர்ஃபேஸ் என்ன அளவுனே நம்மளுக்கு தெரியாது. ஸோ க்ளூ எல்லா இடத்துலையும் படாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நெயில் சர்ஃபேஸ் மேலே போட்டு ஒட்டும் போது we'll know how much ever glue we need and இந்த நெயிலுமே வந்து ப்ராப்பராக ஸ்டிக் ஆகும். ஸோ அதுக்காக எப்போவுமே உங்களோட நேச்சுரல் நெயில் மேலேயே க்ளூ போடுங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களோட நெயிலில் ஒட்டிடும். ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு எக்ஸஸாக வெளியில் நீங்கள் ஏதாவது க்ளூ பார்த்தீங்கன்னா அதை மட்டும் வைப் பண்ணிவிடுங்க. ஸோ this is how you need to stick your nail extension. So press-on nail extensions are very very easy and exactly the way you want ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். you will love it. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். and next என்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு என்னோட மெஷர்மெண்ட் வந்து இட் இஸ் நம்பர் 7. ஸோ ஃபார் தம்ப் இட் இஸ் 2, இண்டெக்ஸ் ஃபிங்கர் இட் இஸ் நம்பர் 7. என்னோட நெயில் சர்ஃபேஸ் மெஷர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ தே ஆல்சோ ஹாவ் அ மெஷர்மெண்ட் கிட். ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு உங்களோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் யூ கேன் பிளேஸ் யுவர் ஆர்டர். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட நெயில் என்ன சைஸோ அந்த சைஸில் வாங்கி யூ கேன் யூஸ் இட். ஏன்னா எல்லாரோட விரல் அண்ட் அந்த நெயில் சர்ஃபேஸ் எல்லாமே வந்து இட் டிஃபர்ஸ். அதோட சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டிஃபர்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். So I'm gonna stick my index finger nail. Just hold it tight for 10 to 20 seconds. This is how you need to stick your press-on nail extensions. So நான் remaining fingers quick-ஆ முடிச்சிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். So here I've completed both my hand nails and this is how you need to do your press-on nail extensions. It is very very simple and when you continuously keep using the nail extensions, I request you guys to give at least 1 week break in between after 4 to 5 consecutive times. ஸோ கண்டினியூஸாக ஒரு 4-5 வாட்டி உங்களோட நெயில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ரெஸ்ட் கொடுங்க. அப்ளை சம் கியூட்டிக்கல் ஆயில், நெயில் க்ரோத்துக்கு நல்ல ஆயில் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி you also have to strengthen your nails. Use some vitamin oils or something, whatever you have. Like நம்ம ஹேண்ட் க்ரீம்லேயே கூட சில ஹேண்ட் க்ரீம்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த ஆயில்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ யூஸ் ஹேண்ட் க்ரீம்ஸ் ஆஃபன். ஸோ அதெல்லாமே வந்து உங்களோட நெயில் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. But when you are someone who are so much into like maintaining your nails and இந்த கையை வந்து அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு press-on nail extension. It is very very inexpensive and you can use n number of nails and you can use the same nail for multiple times and anything you want. Like உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இந்த nail extensions யூஸ் பண்ணலாம். So it is very very awesome and my most favorite thing that I always love to do. ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த nail extensions பண்ணிக்கிறது தான். and I'll keep on doing this forever and hope you guys enjoyed watching this video. நீங்களும் இந்த மாதிரி nail extensions வாங்கணும், உங்களோட சைஸ் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த நெயில் ஸ்டேஷன். அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் போய்ட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் for further details you please contact them. and இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். and please don't forget to subscribe to my channel and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. and உங்களோட சஜஷன்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் எதனா சொல்லணுன்னா கூட தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then it's bye from Janani. Take care.